ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் கிளாசிக் சீரீஸில் ஸ்வீட் ஹாஸ்டேஜ். இது எழுந்தது வந்து பார்த்திங்கன்னா எட்வர்ட் ஹியூம், டோனியல் பென்சிலி. இது இயக்குனது பார்த்திங்கன்னா லீ பிலிப்ஸ். நடித்தவங்க லிண்டா ஃப்ளர், மார்டின் ஷீன், ஜீன் கூப்பர். இந்த படத்தில் வந்து கதை வந்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து டிவி சீரீஸ்க்காக டிவிக்காக உருவாக்குனது. 31 இயர்ஸான ஒரு மென்டல் வந்து படிப்பறிவில்லாத ஒரு இல்லிட்ரேட் கேர்ளை வந்து அவங்க கடத்துறாங்க. அது கடத்து நம்மளுக்கே அவர் கடத்துறாருன்னு தெரியாது. லிஃப்ட் கேட்டு வரும் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா கார் ரிப்பேர் ஆகி லிஃப்ட் கேட்டு வரும். அது சின்ன வயசு பொண்ணு. அதை வந்து லிஃப்ட்டு கேட்குற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு தனிமையான ஒரு சின்ன கேபின் மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே அதை அடைச்சி வச்சு அதை கடத்திடுவாருன்றது அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ அந்த 2 பேருக்குள்ள உறவு தான் என்ன ஆகுதுன்றது. அந்த பொண்ணு கடத்தினவங்க வந்து காப்பாற்றினாங்களா இல்லையா, இந்த இந்த மென்டல் வந்து என்ன பண்ணுச்சு, அதை அதை வந்து கொலை பண்ணிச்சா இல்லை என்ன பண்ணிச்சுன்றது தான். ஆனால் அது வந்து அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மெல்லிய காதல் க்ரியேட் ஆகி அந்த அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணு கூட வந்து லவ் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகி அதை வந்து அப்படியே வச்சுப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து போலீஸ் சர்வை பண்ணி அவனை வந்து அவன் வந்து உயிரோடு இருக்கானா இல்லையான்றது தான் படத்தோட கதை. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர்பான ரிலேஷன்ஷிப் அந்த மென்டலுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில் உருவாகும். அந்த சீன்லாம் ரொம்ப அல்டிமேட் சீனு. அப்புறம் அந்த பொண்ணு தப்பிச்சு போக பார்க்கும். அந்த இடத்துல இவர் பிடிச்சி வச்சுப்பார். ஸோ அது வந்து காப்பாற்றுன்னு கத்தும்போதெல்லாம் இவர் திருப்பி கத்துவார். அந்த மாதிரி சீன்லாம் ரொம்ப மார்டின் ஷீன் வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. ஸோ இதில் வந்து இந்த பொண்ணுக்கும் இந்த 2 கேரக்டர் தான் படத்தில், வேறு எதுவுமே இருக்காது. இதை சுற்றியே கதை வந்துருக்கும். கடைசியில் வந்து இந்த போலீஸ் பிடிக்கும்போது இந்த ஹீரோவோட சுச்சுவேஷனில் இந்த பொண்ணை அழுதுட்டு வெளியே போவோம். அதான் அப்படி படத்தோட முடியும். ஸோ அந்த துப்பாக்கி சூடு நடக்கும்போது அவர் வந்து தற்கொலை செஞ்சுப்பார். அந்த சீனு அல்டிமேட் சீனு. அப்போ வந்து இப்போ அவங்க 2 பேர் கடைசியில் பேசுவாங்க. அவங்க கடைசியில் அந்த பொண்ணு வந்து பெற்றோரோட இணைஞ்சிரும். அந்த சீனில் வந்து மார்டின் ஷீன் வந்து கடைசியில் அந்த ஷூட் அவுட் அப்போ ரொம்ப சூப்பராக நடிப்பார். இது ஒரு பெஸ்ட் கிளாசிக்கல் டிவி சீரியல்னு சொல்லலாம். இது வந்து பார்க்காதவங்க பாருங்கள். இது எந்த படத்தை பற்றி நான் தமிழில் நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் தானாகவே. இது ஒரு பெஸ்ட் மூவி. இது மார்டின் ஷீனோட ஆக்டிங்கும் அந்த லிண்டா ஃப்ளரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.